ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் முதல் வசனம். மைக்கில் வாசிக்கலாமா? மைக்கில் வாசிக்கிட்டோம். ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இப்போ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை யார் மேல் உதித்தது? சத்தமா சொல்லுங்க, யார் மேல? என் மேல் உதித்தது. ஆமேன். இந்த வசனம் நடக்க போற காரியங்களை குறித்து பேசல, நடந்து முடிஞ்சதை குறிச்சும் பேசல. இந்த வசனம் பிரசன்ட் டென்ஸா இருக்கு. என்ன அப்படின்னா, உனக்குள்ள என் ஒளி இருக்கு, உனக்குள்ள என் மகிமை இருக்கு, அதனால நீ எழும்பி பிரகாசி. ஆமேன், ஆமேன். இந்த வசனத்தில் நல்ல கவனிங்க. ரெண்டு முக்கிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். ஒன்று, உங்களால் எழும்பி பிரகாசிக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னால் பிரகாசிக்க, என் குடும்பத்தால் பிரகாசிக்க, என் பிள்ளைகளால் பிரகாசிக்க, என்னால் பிரகாசிக்க முடியும். என் பிரகாசத்தை எந்த மனிதனாலும் தடுக்க, நான் எழும்பி பிரகாசிக்கிறதை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க எழும்பி பிரகாசிக்கிறத இந்த உலகத்தில் தடுக்கிறதுக்கு ஒருவனும் இல்லை. ஆமேன். ஏன்னா இந்த பிரகாசம் யார் இடத்துல வந்தது தெரியுமா? தேவனிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. ஏன் நான் பிரகாசிப்பேன்? ஏன் என் பிரகாசத்தை யாராலும் தடுக்க முடியாதுன்னா, எனக்குள்ள ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று கர்த்தருடைய ஒளி, இன்னொன்று கர்த்தருடைய மகிமை. எத்தனை பேருக்குள்ள கர்த்தருடைய ஒளி இருக்கு? சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அவருடைய ஒளியை நம்ம கொடுத்திருக்கிறார். நாம பெற்றிருப்பது சாதாரண வெளிச்சத்தை அல்ல, சாதாரண ஒளியை அல்ல, சாதாரண பிரகாசத்தை அல்ல. நான் பெற்றிருப்பது கர்த்தருடைய ஒளியை, நான் பெற்றிருப்பது கர்த்தருடைய மகிமையை. அதனால என் பிரகாசத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனால என்ன பண்ண முடியாது. ஆமேன். நீங்கள் இந்த கடைக்கு போய் இந்த பல்பு லைட்ஸ் வாங்க போனீங்கன்னா, நம்ம சில கம்பெனி பேரை சொல்லி வாங்குவோம். அப்படி தானே? எல்லா கம்பெனியும் வாங்குவீங்களா? இல்லை நல்ல குவாலிட்டியான கம்பெனி வாங்குவீங்களா? இல்லை, போயிட்டு நமக்கு தெரிஞ்ச கம்பெனி பேரை சொல்லி நல்லா விசாரித்து, கூகுளில் இருப்பீங்கன்னா நிறைய அமேசானில் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டாரு இந்த ஸ்டாரு அவங்க என்ன சொன்னாங்க எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு எந்த கம்பெனி பல்ப்பு நல்லா எரியுமோ அந்த பல்பை நம்ம என்ன பண்ணிட்டு வருவோம்? வாங்கிட்டு வருவோம். ஏன்னா அந்த கம்பெனிக்காரன் மேலே ஒரு நம்பிக்கை. அவங்கிட்ட வாங்கின பல்பு ஒரு நாளும் ஃபீஸு ஆகாது. இந்த கம்பெனியில் வாங்கின பல்பு ஒரு நாளும் பீஸு போகாது, அது அணைஞ்சு போகாது, அது எரியாது. அது மட்டும் இல்லை, அது நிறைய நாளைக்கு என்ன செய்யும்? சொல்லுங்க. சாதாரண ஒரு பல்பினுடைய வெளிச்சத்துக்காக நம்ம கம்பெனியா தேடி போறோம். இந்த கம்பெனியில் வாங்கினா இது இவ்வளோ பிரகாசமா இருக்குன்னு சொல்லி அதை நம்ம தேடி போறோம். இன்னைக்கு ஆண்டவர் பரலோகத்தின் ஒளிய, பரலோக கம்பெனியினுடைய ஒளிய, கர்த்தர் என்கிற நாமமுடைய ஒளிய இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. இந்த வெளிச்சம் ஒரு நாளும் ஃபீஸ் போகாது. இந்த விசுவாசம் பத்தாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கை ஒரு நாளும் ஃபீஸு, இந்த டிம் ஆகி எரிகிறது, அப்புறம் அணைகிறது, கரண்ட் வந்தால் ஒரு மாதிரி ஆகிறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. நம்முடைய வெளிச்சம் எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கும். நம்மளால் எழும்பி பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஃபீஸான பல்ப் இல்லை, நீங்கள் பிரகாசமான பல்பு. உங்கள் பல்பை எவனாலும் அணைக்க முடியாது. அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல். சொல்லுங்க, எழும்பி பிரகாசிப்பேன், என் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்தது. ஆமேன். உதித்ததுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? உதித்ததுன்னு எதை சொல்லுவோம்? சூரியன் உதிக்கிறத சொல்லுவோம்ல. சூரியன் உதிக்கும் போது என்ன நடக்கும்?
எல்லா இருளும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமையை உன் மேல நான் ஒதிச்சிட்டேன், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் நீங்கிடுச்சு. உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன் தனிப்பட்ட இடத்துல இருக்கிற எல்லா 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 இருளும், எல்லா காரிருளா இருக்கலாம், எல்லா விதமான மங்கலான அனுபவம் இருக்கலாம், எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நீக்கி போட்டார். உங்க வாழ்க்கையில் சூரியன் உதித்து விட்டது. ஆமென். இன்னைக்கு 2 காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நான் மகிமையை இன்னைக்கு தொடல. கர்த்தருடைய ஒளி என்பது என்ன? இந்த ஒளி நம்ம வாழ்க்கையில் பிரகாசிக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? ஆமென். இந்த 2 காரியத்தை குறித்து எனக்கு அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம். இங்கே சொல்கிறாரு, நீ எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு என் ஒளியை நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன்? சொல்லுங்க, கொடுத்துட்டேன்ல. இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒளி என்ன? தேவன் எப்படிப்பட்ட பிரகாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், எப்படிப்பட்ட ஒளியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஏன் இருள வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஏன் ஃபீஸ் ஆக மாட்டோம் அப்படின்னா, தேவன் அவருடைய ஒளியை வச்சிருக்கிறாரு. அது எப்படிப்பட்ட ஒளி? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 4:6. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல். சொல்லுங்க, என்ன ஒளியா? சத்தமா, என்ன ஒளி? அப்ப எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்ததுன்னா என்ன ஒளி வந்துச்சு? யாருடைய ஒளி? கர்த்தருடைய முகத்தினுடைய ஒளி யாருக்குள்ள இருக்கு? சொல்லுங்க, எனக்குள்ள கர்த்தருடைய முகத்தின் ஒளி இருக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ள கர்த்தருடைய முகத்தின் ஒளி எனக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. மனுஷனுடைய முகத்தின் பிரகாசம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற யாருடைய பிரகாசமும் அல்ல, கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம், கர்த்தருடைய முகத்தின் ஒளியை அவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமென். அந்த முகத்தின் ஒளி அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பிரசன்னத்தை சொல்லுவாங்க, அவருடைய வல்லமையை சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்குள்ள அவருடைய முகத்தின் பிரகாசம், அவருடைய முகத்தின் மகிமையை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறதுனால நாம எழும்பி பிரகாசிப்போம். ஆமென். இப்போ இந்த முகத்தின் ஒளி நீங்க வேதத்தில் நிறைய இடங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, எதற்காக இந்த முகத்தின் ஒளி வைக்கப்பட்டது, எதற்காக தேவன் தன்னுடைய ஒளியை ஒரு மனுஷனுக்குள்ள வைக்கிறார், அந்த ஒளி எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொல்லி சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறது என்ன ஒளி? சத்தமா, முகத்தின் ஒளி. அது எப்படிப்பட்டது? அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? நல்ல கவனிங்க. இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. இப்ப நமக்குள்ள இருக்கிற ஒளி கர்த்தருடைய முகத்தின் ஒளி. இந்த கர்த்தருடைய முகத்தின் ஒளி நமக்குள் இருப்பதனால தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். நான் சொல்ல எத்தனை புரியுது? அவர் நமக்குள் ஒளி வைத்திருக்கிறதுனால, அவருடைய முகத்தின் ஒளியை நமக்குள்ள வச்சிருக்கிறதுனால கர்த்தர் எப்பொழுதும் எப்படி இருக்கிறாரா? நமக்கு நன்மை செய்கிறவராக, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக. வசனம் சொல்ல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் முகத்தின் ஒளியை உனக்குள்ள வச்சிருக்கிறேன். அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளினா, உனக்கு நன்மையை கொண்டு வருகிற ஒளி. உன் வாழ்க்கையில் தீமை அல்ல, நன்மையே உருவாக்குற ஒளி. இந்த ஆண்டு முழுவதும் நான் உனக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்க போகிறேன். இதுவரை பார்க்காத நன்மையை இந்த ஆண்டு நீங்கள் நானும் பார்க்க போகிறோம். ஆமென். ஆமென் சொல்றவங்களுக்கு மாத்திரம் இது நடப்பதாக. நான் சொல்றதில்ல, பைபிள் அப்படிதான் சொல்லுது. யாரெல்லாம் ஆமென் சொல்றாங்களோ அவங்களாம் என்ன பண்ணிக்கிறாங்களாம்? இன்னைக்கு நிறைய ஆமென் சொல்ல போறோம். ஆமென் சொல்லியே வாங்கிக்க போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப முகத்தின் ஒளி உங்களுக்குள்ள இருக்குன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் என்ன செய்ய போறாரு? எங்க அவருடைய முகத்தின் ஒளி இருக்குதோ அங்க நன்மை இருக்குன்னு அர்த்தம். ஆமென். அதனால தான் தாவீது சொல்றான், ஆண்டவரே, என்ன பார்த்து எல்லாரும் கேட்கிறான், உனக்கு யாரு நன்மை செய்வா?
உனக்கு யாரு உதவி செய்வா, உன்னை யாரு ஆசீர்வதிப்பா, உன்னை யாரு உன்னை காப்பாத்துவான்னு சொல்லி தாவீதை பார்த்து கேட்கிறாங்க. தாவீது சொல்றா, ஆண்டவரே அத்தனை பேரும் வெட்கப்பட்டு போகும்படி உங்க முகத்தின் ஒளி என்ன பண்ணுங்க, என் மேல பிரகாசிக்க பண்ணுங்க. அப்பொழுது மற்றவனுக்கு தெரியும் இவனுக்கு நன்மை செய்ய கர்த்தர் ஒருவர். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை இந்த ஆண்டு கர்த்தர் நிரூபிப்பார். ஆமென். இப்படிப்பட்ட ஒளி தான் யாருக்குள்ள இருக்கு? சொல்லுங்க, எனக்குள்ள. சொல்லுங்க, எனக்குள்ள, என் குடும்பத்தில், என் பிள்ளைக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. இந்த ஆண்டு இதை அனுபவிக்க போகிறோம். ஆமென். ரெண்டாவது, எப்படிப்பட்ட ஒளி நமக்குள்ள இருக்கு? வாசிங்க பார்க்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல். அப்ப ஆண்டவருடைய முகத்தின் ஒளி எங்க வருதோ அங்க என்ன வருது? சத்தமா சொல்லுங்க. அப்ப எனக்குள்ள என்ன இருக்கு? இது பத்தாது, இன்னும் சத்தமா. கிருபைனா என்னன்னா பேரன்புன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, என் ஒளி உனக்குள்ள இருக்கு, என் பேரன்பு உனக்குள்ள இருக்கு. நான் என் பேரன்பு உனக்குள்ள இருக்குதுங்கிறத நான் இந்த உலகத்துக்கு என்ன பண்ண போறேன்? காமிக்க போறேன். நான் உன்னை நேசிக்க போறேங்கிறத, நான் என் அன்பு உன் மேல இருக்குது என்பதை, நான் உன்னை எப்படியெல்லாம் நேசிக்கிறேன் என்பதை இந்த உலகம் என்ன செய்ய போகுது? பார்க்க போகுது. ஆமென், ஆமென். நம்ம அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைங்க அப்பா அம்மா என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாங்கிறத மற்றவங்களுக்கு காமிக்க விரும்பும். எப்படி காமிக்க விரும்புனா, எதையாச்சும் அப்பா கிட்ட வாங்கிட்டு எதையாச்சும் அம்மா கிட்ட வாங்கிக்கிட்டு மற்றவங்க கிட்ட போய் என்ன செய்யும்? என்ன சொல்லும்? இது யார் வாங்கி கொடுத்தது? இது யார் வாங்கி கொடுத்தது? அந்த பொருளை பார்க்கும்போது என்ன தோணும்னா, இவங்க அப்பா இவன் கேட்டதெல்லாம் என்ன பண்றாரு, ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாருன்னு தோணும் இல்ல? இன்னைக்கு அதே போல கர்த்தர் அவர் உங்க மேல அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை, கிருபையின் மேல கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை உங்க சுத்தி உள்ளவங்க என்ன பண்ண போறாங்க? இதுல நாம பிரகாசிக்க போறோம். எத்தனை பேருக்கு இதுல பிரகாசிக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னை சுத்தி இருக்கிறவங்கலாம் கர்த்தர் என் மேல வச்சிருக்கிற அன்பை என்ன செய்யணும்? ஆண்டவர் உன் மேல இவ்வளவு அன்பா இருக்கிறாரு, உன் மேல இவ்வளவு கிருபையா இருக்கிறாரு, எவ்வளவு ஆண்டவனை ஆசீர்வதிக்கிறார், அதை நான் அனுபவிக்க கூடாது ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? சொல்லுங்க. இப்ப சூரியன் எழும்புது, சூரியனுடைய பிரகாசம் சூரியனுக்கா மற்றவங்களுக்கா? இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் என்ன? எழும்பி எதுக்கு பிரகாசிக்கிற தெரியுமா? உன்னை சுத்தி இருக்கிறவெல்லாம் நீ யாருன்னு காண்பிக்கிறதுக்கு நீ பிரகாசிக்க போற. நீ உன்னை சுத்தி இருக்கிறவங்க, உன்னை பகைக்க வந்தவங்க, உன்னை சத்துருக்கள் எல்லாருமே நீ யாரு, கர்த்தர் உங்கூட எப்படி இருக்கிறாரு, உனக்குள்ளவர் என்னெல்லாம் செய்வார் என்பதை பார்க்கும்படி கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். ஆமென். இல்லைன்னா பிரகாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க பிரகாசத்தில் ஒரு கூடையை போட்டு என்ன பண்ணிடலாம்? நீ மட்டும் எப்படி பண்ணிச்சுக்கோ, எரிஞ்சுக்கோ, நீ மட்டும் உன் வெளிச்சம் உனக்குள்ள மட்டும் வச்சுக்கோன்னு. ஆனால் கர்த்தர் பார்க்குறாரு, இந்த ஆண்டு உன்னை எல்லா இடத்துலையும் பிரகாசிக்க பண்ண போகிறேன். ஆமென். அப்போ என்ன, உங்களுக்குள்ள ஒளி இருக்குன்னா எதில் பிரகாசிக்க போகிறான்னு அர்த்தம்? கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்பதில் பிரகாசிக்க போகிறோம். ரெண்டாவது இதில் பிரகாசிக்க போகிறோம், தேவனுடைய அன்பு என் மேலே இருக்குதுங்கிறத நம்ம பிடிச்ச போகிறோம், பிரகாசிக்க போகிறோம். மூணாவது அதே வீக்கில் வாசிங்க 26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. எது கட்டளையிட கடவர்? அப்ப தேவனுடைய முகம் பிரகாசிக்குது. நாங்க என்ன இருக்கு? சத்தமா என்ன இருக்கு? அப்ப இந்த ஆண்டு அநேகர் பார்க்க போறாங்க, உங்க பிரகாசத்தை பார்க்க போறாங்க. இவனை போல சமாதானம் உள்ளவன் ஒருவனும், இவனை போல அழுகிறவன் ஒருவனும், இவனை போல மூஞ்சி சுளிக்கிறவன் ஒருவனும், இவனை போல அப்படி சோர்ந்து படுத்துக்கிறவன் ஒருவனும் அப்படி சொல்ல போறாங்களா? இல்லை. புயலே அடித்தாலும் பயப்புல என்ன பண்ணுது? தூங்குது. உலகத்தில் என்னென்னலாமோ நடந்துக்கு பிரதர், ஆனால் இவர் என்ன பண்றார்? நல்லா
அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை சின்ன பூச்சை பார்த்தாலும் பயந்து அலறி அடிச்சு? இல்லை, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை சமாதானத்தில் பிரகாசிக்க பண்ணுவாராக. எத்தனை இதில் பிரகாசிக்க நினைக்கிறீங்க? என் சமாதானத்தை எதை இழந்தாலும் என் சமாதானம் என்ன பண்ண மாட்டேன். இன்னைக்கு யார் யாரெல்லாம் என்னை பார்த்து இவன் நோஞ்சான், இவன் பலவீன, இவன் ரொம்ப அடிப்பட்ட ஆளு நினைக்கிறாங்களோ, அவன் முன்னால சொல்ல போகிறாங்க, இவனை போல சமாதானம் உள்ளவன் ஒருவனும் இதில் பிரகாசிக்க போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு இந்த பிரகாசம் நமக்கு அதிகமாக தேவைப்படுது. குடும்பத்தில் சமாதானம் தேவைப்படுது, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் தேவைப்படுது, பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் தேவைப்படுது, நண்பர்களுக்குள்ள சமாதானம் தேவைப்படுது. ஆமாவா இல்லையா? இந்த சமாதானத்தில் எல்லா விதமான சமாதானத்திலும் நாம் பிரகாசிக்க போகிறோம். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமேன். அடுத்தது 4வது ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 12:35, யோவான் 12:35. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். வசனம் சொல்லுது, ஒரு இடத்துல ஒளி இருந்துச்சுன்னா அங்க இருள் என்ன செய்யாதான், இருக்காது. இல்ல, இருள் ஒளியை மேற்கொள்வது இல்லை. இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஒளி எப்படிப்பட்ட ஒளினா, எந்த இருளும் உங்களை என்ன பண்ணாது, மேற்கொள்ளாதுன்னா ஓவர் கம் பண்ணாது. பிரச்சனைகள் உங்களை ஓவர் கம் பண்ணாது. இந்த ஓவர் கம்முக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த பைக் ரேஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த பைக்கில் ஓடும்போது இல்லைன்னா காரில் போகும்போது அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாடும். எதுக்குன்னா, நம்ம வண்டியை வேற ஏதாச்சும் ஒரு வண்டி ஓவர் கம் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மூஞ்சி எப்படி இருக்கும் தெரியாதோ? எனக்கு பிள்ளைங்களுக்குனால நான் சொல்கிறேன், ரொம்ப அப்படியே டல்லாயிரும். என்னப்பா ஓட்டுப்பா ஓடு, நம்ம ஏற்கனவே 80ல் போயிட்டு இருப்போம், அவன் பெரிய கார் 120ல் போயிட்டு இருப்பான், அவன் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது இல்லை? இதே மாதிரி தான் இன்னைக்கு நம்முடைய லைஃப்பை அநேக இருள் என்ன பண்ணுது, நம்மளை சமாதானம் ஓவர் கம் பண்ணும் பார்த்தா, நம்மளை ஆசீர்வாதம் ஓவர் கம் பண்ணும் பார்த்தா, நம்முடைய வாழ்க்கையில் பலவீனம், நம்முடைய எல்லா வாக்கு தத்தங்கள் ஓவர் கண்ணும் பார்த்தா, எது ஓவர் கம் பண்ணிட்டு இருக்குது? இருள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் என் ஒளியை நான் உனக்குள்ள வச்சிருக்கிறேன், அந்த ஒளியில் பிரகாசிக்க போற, இனி எந்த இருளும் உன்னை ஓவர் கம் பண்ண முடியாது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, எந்த இருளும் உன்னை ஜெயிக்க முடியாது, எந்த இருளும் உன்னை மேற்கொள்ள முடியாது. இருள் மேற்கொள்ள முடியாத ஒளியை கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருளை ஓவர் கம் பண்ணுகிற ஒளி கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். இந்த ஆண்டு உங்க இருளை உங்க ஆசீர்வாதம் ஓவர் கம் பண்ணும். ஆமென். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை எது ஓவர் கம் பண்ண போகுது? உங்க ஒளி, உங்க பிரகாசம். உங்க வாழ்க்கையில் இந்த ஆண்டு, கடந்த ஆண்டுல அழுகை உங்களை ஓவர் கம் பண்ணிருக்கலாம், பிரச்சனைகள் துக்கங்கள் உங்களை ஓவர் கம் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த ஆண்டு அவருடைய ஒளியை உங்க மேல வச்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் இந்த ஒளி கடந்து போக போகுது. நீங்க எல்லாத்தையும் ஜெயிக்க போறீங்க. ஆமென். இனி எதுவும் உங்களை ஜெயிக்காது, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. எந்த இருள் உங்க மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது, தரித்திரம் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த சமாதான கேடு உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க மேற்கொள்ளுகிறதை அது நின்று வேடிக்கை பார்க்க போகுது. நீங்க ஜெயிக்க போகிறத அது எல்லாம் உங்களை வேடிக்கை பார்க்க போகிறது. ஆமென். அப்ப எதுல பிரகாசிக்க போறோம்? எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுகிற அளவுக்கு பிரகாசிக்க போறோம். எத்தனை பேர் கடந்து போகணும்னு ஆசை? ஆமென். ஓவர் கம் பண்ணணுங்கிற மட்டும் கையை தூங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சொல்லுங்க, எதுலெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் ஓவர்டேக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதையெல்லாம் முந்தி ஓடணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் உங்கள் மனசில் கொண்டு வந்து ஒரு நிமிஷம் சொல்லுங்க, இதையெல்லாம் நான் ஓவர் கம் பண்ண போகிறேன், இதையெல்லாம் நான் ஜெயிக்க போகிறேன், இதையெல்லாம் நான் கடந்து வேகமாக ஓட போகிறேன். இனி எந்த பலவீனமும் என்னை மேற்கொள்ள முடியாது, எந்த இருளும் என்னை தாண்டாது, எந்த வியாதியோ, எந்த பிரச்சனைகளோ, எந்த குடும்பத்தை சண்டைகளோ எங்களை ஓவர் கம் பண்ணி தாண்டாது. அத்தனை ஓவர் கம் பண்ணுகிற பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு இதில் நான் பிரகாசிக்க போகிறேன். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
யோவான் மறுபடியும் ஜனங்களை நோக்கி உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். ஆம் ஆம். இப்ப நமக்குள்ள இருக்கிற என்ன ஒளி? சத்தமா சொல்லுங்க, என்ன ஒளி? இந்த ஜீவ ஒளி அப்படின்னா, இதுக்கு நான் சில டிரான்ஸ்லேஷன்ல சில அர்த்தங்களை பார்த்தா சொல்லப்பட்டிருக்கும், மங்கலான அனுபவங்கள் இனி இருப்பது இல்லை. இந்த மங்கி மங்கி எரிகிற அனுபவம் இருக்குல்ல, கண்ணுக்கு தெரியாம மங்களா தெரிகிறது, லைட்டா தெரிகிறது. இந்த மேகம், அந்த எலியா தானே கர்மேல் பர்வதத்தில் நின்னது. இப்போ எலியா தன்னுடைய வேலைக்காரனை சொல்லி விடுறான், மேகம் வருதா பாருன்றான். அவன் என்ன சொல்றான்? மேகம் வரல. சரி, மறுபடியும் அனுப்பி விடுறான். மேகம் என்ன செய்யல, அவன் கண்ணுக்கு தெரியல. 7வது முறை பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிச்சான்? அந்த கையளவு மேகம் வந்து பெருமழை என்ன பண்ணுச்சு? இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆண்டு சொல்றது, உன் வாழ்க்கையில நீ மங்கலான காரியத்தை நீ பார்க்க போறது இல்ல, மறைந்திருக்கிற காரியத்தை நீ பார்க்க போறது இல்ல. எல்லாம் கையளவு மேகமா அல்ல, பெரிய அளவு மேகமாய் உன் வாழ்க்கையில மழையாய் பெய்ய பண்ண போகிறத நீ பார்க்க போகிற. அல்லேலூயா. இனி உன் வாழ்க்கையில கையளவு கிடையாது. எவ்வளவு? நீங்க தான் தீர்மானிக்கணும். என் வாழ்க்கையில எவ்வளவு அளவு மேகம் வேணுங்கிறத யார் தீர்மானிக்கணும்? சொல்லுங்க. ஆமென். பெருமழை பெருமழை பெருமழையாய் பெய்து கர்த்தர் நம்ம வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண போகிறார். மங்கலான அனுபவங்கள் மாறப்போகுது. மரித்து போன அனுபவங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். மரித்து போன அனுபவங்களில் ஜீவனை உண்டாக்குகிற ஒளி கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். இனி நம்ம மங்கி எரிய போறது. ஆமென். சொல்லுங்க, நான் பிரகாசிக்க போறேன். இனி மங்கி எரிய போறது இல்லை. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, நான் வேகமா போறேன். அப்போஸ்தலர் 26:13. மத்தியான வேளையிலே ராஜாவே, ஆம், சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். இப்போ சவுல் குதிரையில வரும் பொழுது இப்போ ஒரு ஒளி அவன் மேல என்ன பண்ணுதான்? பிரகாசிக்குது. அந்த ஒளி யாரு? இயேசு இல்ல. அவர் சொல்றாரு, முள்ளில உதைக்கிறது கடினமா இல்லையா, ஏன் என்ன துன்பப்படுத்துகிறான்னு சொல்லி ஒளியாய் சவுலுக்கு மேல பிரகாசிச்சார். சவுல் சொல்றான், இது என்ன ஒளியாம்? சூரிய பிரகாசத்தை விட. அப்ப நமக்குள்ள இருக்கிற ஒளி எப்படிப்பட்ட ஒளி? சூரியனை விட அதிக பிரகாசமான ஒளியை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி பிரகாசிப்போம்? சூரியனை விட அதிகமாக பிரகாசிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க சூரியனை விட அதிகமா பிரகாசிக்க போறீங்க. ஆமென். அப்போ இந்த இப்படிப்பட்ட ஒளியைத்தான் கர்த்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வச்சிருக்கிறார். முதல்ல என்ன ஒளி சொன்னேன்? அவர் எனக்கு நன்மை செய்கிறார் என்கிறதுல பிரகாசிக்கிற ஒளியை வைத்திருக்கிறார். இரண்டாவது, கிருபையான ஒளி, அதாவது தேவன் என்ன நேசிக்கிறார் என்பதில் இந்த ஆண்டு என்ன பண்ண போறாரு? பிரகாசிக்க பண்ண போகிறார். மூணாவது, சமாதானத்தில் என்ன பிரகாசிக்க பண்ண போகிறார். நாலாவது, இருளை மேற்கொள்ளுகிற ஒளியை கர்த்தர் எனக்குள்ள வைத்து பிரகாசிக்க பண்ண போகிறார். அடுத்தது, ஜீவ ஒளியை எனக்குள்ள வைத்திருக்கிறார். கடைசியா, சூரிய பிரகாசத்தை விட மேலான ஒளி எனக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அவர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி. ஆமென். இப்போ நான் கேட்குறேன், இத்தனை விதமான ஒளி யாருக்குள்ள இருக்கு? சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிறவங்க சொல்லி சத்தமா ஆமென் சொல்லணும். எனக்குள்ள வச்சிட்டாரா? கேள்வி, ஏன் என்னால் பிரகாசிக்க முடியல? இத்தனை இதில் நான் பிரகாசிக்கிறேனா? இத்தனை ஒளியை தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறார் நாம் பிரகாசிக்கும்படி, நாம எழும்பி பிரகாசிக்கும்படி. மனிதர்களுக்கு இவன் தேவனுடைய பிள்ளை, இவனுக்குள்ள தேவனுடைய ஒளி இருக்குது, இவனுக்கு தேவன் நன்மை செய்கிறார், இவனுக்குள்ள சூரிய பிரகாசத்தை விட அதிகமான பிரகாசம் உள்ள ஒளி இருக்குது, இவனுக்குள்ள ஜீவனுள்ள ஒளி இருக்குது, இருள் இவனை மேற்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட ஒளியை எல்லாம் கர்த்தர் இவனுக்குள்ள வைத்திருக்கிறார். ஆனா இவனால எழும்பி பிரகாசிக்க முடியுதா? ஆமென். ஆமென். ஆனா வசனம் என்ன சொல்லுது? எழும்பி
பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமென். அப்போ ஒளி இருக்குது, ஆனா என்ன பண்ண முடியல? பிரகாசிக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன? முதல் வார்த்தை எலும்பு. உனக்குள்ள ஒளி இருக்கு, உனக்குள்ள ஜீவ ஒளி இருக்கு, உனக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருக்கு, உனக்குள்ள தேவ வல்லமை இருக்கு, உனக்குள்ள தேவனுடைய வரம் இருக்கு, உனக்குள்ள கிருபை இருக்கு, உனக்குள்ள சமாதானம் இருக்கு, உனக்குள்ள தேவன் தன்னுடைய ஜீவ ஒளியை வச்சிருக்கிறார். ஆனா நான் பிரகாசிக்கணும்னா, அந்த ஒளியில நான் எழும்பி பிரகாசிக்கணும்னா, நான் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நான் ஆசீர்வாதமா வாழணும்னா நான் எழும்ப வேண்டும். ஆமென். இன்னைக்கு நிறைய நேரங்களில் தேவன் நமக்கு நிறைய வாக்கு தத்தங்கள், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வைத்தும், இப்படிப்பட்ட ஒளி நமக்குள்ள இருந்தும் ஏன் நம்மளால் பிரகாசிக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்யலை? எழும்பலை. ஆமென். நான் வாங்கின பல்பு நல்ல பல்பு தான் பிரதர், நான் எங்கே மாட்டிட்டேன்? என் வீட்டில் மாட்டிட்டேன், ஆனால் என்ன எரிய மாட்டேங்குது, பிரைட் ஆக மாட்டேங்குது பிரதர். நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ண, இங்கே எடுத்து இருக்கனாலும் அங்கே எடுத்து இருக்கனாலும் கலட்டி மாட்டினாலும் என்ன பண்ண மாட்டேங்குது. ஏன்? நம்ம ஆட்கள் எதை போட மாட்டோம்? இங்கே சுவிட்சை போடாமல் நம்ம ஆட்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னா, சுவிட்சை போடுறதை மறந்துட்டு பல்பை கலட்டிட்டு இருக்கிறது. இந்த டீப் லைட்டை கலட்டி ஒயர் எங்கெங்கெல்லாம் போகுது அதெல்லாம் பிரிச்சுட்டு கிடக்கிறது. அது சில பேர் லைட்டே என்ன பண்ணிடலாம், வேணாம் பிரதர், எதையே மாற்றிடுவான். கொஞ்சம் யோசித்து பார்த்தா என்ன போடல. இது நம்ம சர்ச்சில் நடந்துச்சு, நம்ம சர்ச்சில் நடந்துச்சு. இந்த ஃபேன் ஓடாமல் இருந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? ஃபேன் ஓடாமல் இருந்துச்சு. நானும் என்கிட்ட வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இந்த ஃபேன் ஓட மாட்டேங்குது, இந்த ஃபேன் ஓட மாட்டேங்குது, சரி பண்ணுங்கன்னாங்க. சரி நானும் சரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஃபோன் பண்ணி, ஒருத்தர் எலக்ட்ரிஷியன் வந்துட்டார். புதூர்லேருந்து ஒருத்தரை வர வச்சாச்சு. வந்துட்டு இந்த போர்டை கலட்டுறாரு, கலட்டிட்டு அங்கே சரி பண்ணுறாரு, இங்கே சரி பண்ணாரு, எல்லாம் சரியாக தானே இருக்குது. சுவிட்சையும் போட்டு பார்க்குறாரு, எல்லாம் சரியாக தான் இருக்குது. என்ன பிரச்சனைனா, அந்த ரவுண்டாக ஒன்று இருக்குது பாருங்க, அது ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களும் கவனிக்கல, நானும் கவனிக்கல, வந்த எலக்ட்ரிஷியனும் கவனிக்கல. எல்லாத்தையும் கரெக்டி பிரித்து மேய்ஞ்சிட்டு அதுக்கு ஒரு ஃபிட் பண்ணிவிட்டு கடைசி என்னத்தான் எரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி அதை திருக்குனா மட 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 மடன்னு ஓடுது. அப்போ அது ஓடணும்னா அது என்ன செய்ய வேண்டி இருக்குது? திருக்க வேண்டி இருக்கு. நாம பிரகாசிக்கணும்னா நாம எழும்பணும். நாம எழும்புகிறத விட்டுட்டு நம்ம வேற என்ன செஞ்சாலும் வண்டி ஓடாது. வேற யாரு உங்களுக்காக செயல்பட்டாலும், வேற என்னத்தை பிரிச்சாலும், வேற என்ன வேலை பார்த்தாலும் நீங்க எழும்பாம பிரகாசிக்க ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பு, நீ எழும்பு. அப்போஸ்தலர் நடபடிகளில் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. பிறவி சப்பானி ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் வசனம் சொல்லுது, அவன் கால்கள் விளங்காதவனாய், ஒருபோதும் நடவாதவனாய், பிறப்பிலிருந்து எப்படி இருந்தானா? சப்பானியா இருந்தான். சப்பானியா இருந்த மனுஷனுக்குள்ள பவுல் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறான். வார்த்தையை கேட்கிறான். நல்ல கவனிங்க, அவன் எதை கேட்கிறான்? வார்த்தையை கேட்கிறான், சர்வீஸ் அட்டன் பண்றான், ஜெபிக்கிறான். ஆனா அவனுக்கு சுகம் இல்லை. நல்ல வார்த்தை கேட்கிறான். பவுல் அவனை உத்து பார்க்கிறான். அவனுக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கு, ஜெபம் இருக்கு, வார்த்தை இருக்கு, அபிஷேகம் இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு, சபை ஒழுங்காட்டன் பண்றான் பிரதர். ஆனா என்ன இல்ல? எலும்பல. எப்படிதான் கிடக்குறான்? சப்பானேவே கிடக்குறான். அந்த வார்த்தையை பாருங்க, 3 லைன் அழகா சொல்லும். அந்த பகுதி வாசிங்க பார்க்கலாம். 14ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? 10வது வசனம். அதுக்கு முந்தின வசனம், 9 வாசிங்க. உற்று பார்த்து, இப்போ 8ல இருந்து வாசிச்சிருங்க. லீஸ்திராவிலே எப்படியா பிறந்தது முதல் சப்பானி. அடுத்தது அவன் என்ன செய்யல? ஏங்க பிறந்ததுல இருந்து சப்பானினா நடக்க முடியுமா அவனால? ஆனால் ஆண்டு எழுதுறாரு, அவன் ஒருபோதும். அப்ப என்ன தெரியுமா, அவனுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அவன் ஒருபோதும் என்ன செய்யல? நடக்கல. அடுத்தது எது விளங்கல? எழுதியாச்சுல, தாயின் கற்பத்திலிருந்து உருவாகும் பொழுதே அவன் எப்படிதான் இருக்கான்னு, சப்பானியா தான் இருக்கிறான் எழுதிட்டார்ல. அப்புறம் எதுக்கு மறுபடியும் கால்கள் விளங்காதவனாய்? அவன் எழும்பணும்னா அவன் கால் என்ன செய்யணும்? பலன் அடையணும், சரியாகணும். அந்த பலன் இல்லை. இப்ப கால்கள் பலனற்றவனாய், கால்கள் வழங்காதவனாய் என்ன செய்யறானாம்? கிடக்கிறான்.
10வது வசனத்தை வாசிங்க. அவன் சொல்றான், இங்க பாரு தம்பி, நீ என்ன செய்யணும்? இன்னைக்கு நிறைய விட பிரச்சனை என்ன தெரியுமா? யாராச்சும் என்ன இப்படியே கடங்க, ஒருத்தரும் உங்களை எழுப்ப மாட்டான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய, நிறைய ஊழியக்காரர்களுடைய நிறைய விட பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு பலவீனத்தில் விழுந்துட்டேன்னா, நான் ஒரு துக்கத்தில் விழுந்துட்டேன்னா, யாராச்சும் என்ன பண்ணணும், என்ன தூக்கி விடணும். யாராச்சும் என்கிட்ட நல்லா பேசணும், யாராச்சும் நான் உற்சாகப்படுத்தணும், யாராச்சும் வாக்குத்தத்தங்களை கொடுக்கணும், யாராச்சும் நான் உசுப்பேத்தணும். அப்படி உசுப்பேத்தினாதான் நான் எழும்புவேன்னா 2 செகண்ட்ல விழுந்துருவீங்க. ஹலோ, உண்மையா இல்லையா? நீங்க உங்களை எழுப்பும்படி யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? மனுஷன் கணவனை நம்பாதீங்க, மனைவியை நம்பாதீங்க, பிள்ளைகளை நம்பாதீங்க. நம்பாதீங்கன்னு வேற மாதிரி எடுத்துடக்கூடாது. இந்த பாஸ்டர் நம்பாதன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு போன உன்னை நம்பவே மாட்டேன்டா. உங்களை எழுப்பணும்னா அவரால் எழுப்ப முடியாது. உங்களை எழுப்புறதுக்கு உங்க கணவனால முடியாது, உங்க பிள்ளைகளால முடியாது. இந்த மனுஷன் சப்பானியா கிடக்கிறான், கால்கள் விளங்காதவனா கிடக்கிறான், ஒருபோது நடக்க முடியாம கிடக்கிறான். பவுல் உற்று பார்த்து சொல்றான், டேய் நீ என்ன பண்ணு? அவனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு, அவனுக்குள்ள வார்த்தை இருக்குது, அவனுக்குள்ள எல்லாமே இருக்கு. ஆனா எழும்ப மட்டும் முடியாது. சொன்னான், நீ எழுந்து நிமிர்ந்து நில், நீ தான் எழும்பணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் எழும்பணும். ஆமென். யாராச்சும் தூக்கி விட மாட்டாங்களா பிரதர்? ஒரு நல்ல வார்த்தையை கேட்க மாட்டோமா பிரதர்? கேட்கவே மாட்டீங்க. ஆமென். ஒரு தேவ பிள்ளையினுடைய முதிர்ச்சி எதில் இருக்கு தெரியுமா? நான் விழுந்தாலும் நான் எழுந்து நிற்பேன். ஒரு அப்பா பிள்ளைகிட்ட என்ன எதிர்பார்ப்பார்? நீங்கள் ஒரு குழந்தை நடந்துகிட்டே இருக்குது, டப்புன்னு கீழே விழுந்துருச்சு, நீங்கள் தூக்குவீங்க, என்ன எதிர்பார்ப்பீங்க? அது யாராவது தூக்க போனால் இரு அவன் என்ன செய்வான்? இதை தான் அப்பா எதிர்பார்க்குறாரு. என் பிள்ளைய வேற எவனும் தூக்கக்கூடாது, நான் தான் தூக்குவேன். ஒருவேளை அப்படியும் உங்களால் எழும்ப முடியலன்னா உங்களை தூக்கி விடுறதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? வருவார். ஆனால் யாரை மட்டும் நம்பாதீங்க, மனுஷனை நம்புவது விருதா. இன்னொரு வார்த்தை, மனுஷனை நம்புவது கண்ணி. எதை வருவிக்கும்? அப்போ நீங்கள் மனுஷனை நம்பினா உங்களுக்கு நீங்களே எதை வச்சுக்கிறீங்க? அப்படின்னா என்ன யாரும் தூக்க மாட்டுறாங்க, என் வீட்டுக்காரன் தூக்கிடுவாரா? வெட்டு ஒரு பெரிய குழியை. என் பிள்ளைங்க என்ன தூக்கி விடாதா? செய், கண்ணியை பண்ணு, ஒரு 2 கோடை போடு, ஒரு கட்டையை உருவாக்கி கண்ணியை வச்சு, இந்த குருவிக்கு கண்ணியை வச்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் எதுக்குள்ள விழுந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த ஆண்டு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பிரகாசிக்க பண்ணணும்னா நீங்கள் எழும்பணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் என்ன உற்சாகப்படுத்துறாங்களோ இல்லையோ, யார் என்ன பலப்படுத்துறாங்களோ இல்லையோ, எங்கேருந்து என்ன வார்த்தை வருதோ இல்லையோ தெரியாது பிரதர். நான் சோர்ந்து போவீங்களா? போவோம். பலவீனமாக மாறுவோம், உட்காருவோம். ஆனால் அதே இடத்துல உட்கார மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? எழும்பி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்களோட ஒளியை வச்சிருக்கிறாரு, உங்களை பிரகாசிக்கும்படி விரும்புகிறார். அப்போ என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்க. ஒரு வசனத்தை வாசிங்களாம். ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 15-16. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். எல்லாம் சொல்லுங்க, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எப்படி எழுந்திருப்பான்? விழுந்த இடத்துல கிடப்பானா? எழுந்திருப்பானா? அவனை யாரும் தூக்குவாங்க நான் போட்டிருக்கு. அவனை என்ன பண்ணுவான்? சத்தமா மறுபடியும் சொல்லுங்க, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும். இங்க எத்தனை பேர் நீதிமான் இருக்கீங்க? 30% நீதிமான் பிரதர். நான் நீதிமானா இருக்கேன். நீதிமான்னா நல்ல கையை தூக்கணும். ஆமென். அப்ப கையை தூக்கிட்டு சொல்லுங்க, நான் நீதிமான். நான் 7 முறை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? 7 முறை மட்டும்தானா? இல்ல, 7 என்பது பூரணம். நீ எப்பெல்லாம் விழுகிறியோ அப்பெல்லாம் உன்னால எழும்ப முடியும்.
உன் குடும்பம் எப்பெல்லாம் விழுகுதோ அப்பெல்லாம் திரும்ப எழும்ப ஒன்னால உலகத்தானால எழுமாம போகலாம், மற்ற மனுஷர்கள் எழும முடியாம போகலாம். ஆனா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற உங்களால என்னால நாம விழுந்தாலும் மறுபடியும் மறுபடியும் எழும்ப முடியும். ஆமென். நிறைய நேரங்களில் பிரச்சனை இருக்குன்னா, நான் விழுந்துட்டேன் என்னால் எழும்ப முடியாதுன்னு நினைக்கிறீங்க. நான் விழுந்துட்டா கர்த்தரை விட்டுட்டு போயிடுவார் நினைக்கிறீங்க. விழுந்துட்டா ஆண்டு மறந்துடுவார் நினைக்கிறீங்க. கர்த்தரை எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், என் பிள்ளை விழுந்துருச்சு பரவாயில்ல, திரும்ப அது எழுந்திருக்கும். ஆமென். நிறைய பேர் பாவத்தில் விழுந்துட்டீங்களா, திரும்ப எழும்ப முடியுமா முடியாதா? ஆனா நிறைய பேர் பாவத்தில் விழுந்துட்டு அடுத்த செகண்ட் யோசிக்கிறது, நான் எப்படி எழும்புவேன், எப்படி கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவேன், எப்படி கர்த்தரை ஆராதிக்க வருவேன். தெளிவா விளங்கிக்கோங்க, பாவிகளுக்கு தான் தேவனுடைய சமூகம். நீ மனம் திரும்பலனா எங்க இருந்து மனம் திரும்புவீங்க? ஒரு பாவி மனம் திரும்பணும் எங்க வரணும்? தேவ சமூகத்துக்கு வரணும். நிறைய பேருடைய என்னன்னா, நீ பாவியா இருந்தா எங்க வராத, எப்படி மனம் திரும்புவா? நிறைய விசுவாசரோட எண்ணம் இப்படிதான் இருக்கு. ஒரு பாவி மனம் திரும்பணும்னா ஆண்டவர் சொன்னார், நான் நீதிமான்களை அல்ல, அவரே பரலோக விட்டுவிட்டு எல்லாத்தையும் திறந்துட்டு யாரை தேடி வந்தாராம்? நம்ம ஆட்கள் பாவிகளை இயேசுகிட்ட அனுப்புறதுக்கு என்ன பண்றோம் சொல்லுங்க? டேய் நீ பாவி போகாத, டேய் நீ பாவி நீ இந்த பாவம் பண்ணிட்ட போகாத, இந்த தப்பு பண்ணிட்ட போ. அவர் சொல்றாரு, டேய் நான் இறங்கி வந்து நிக்கிறேன்டா, தயவு செய்து என்ன பண்ணு உள்ள. ஏன் ஆண்டவர் என் வீடு ஜெப வீடா இருக்குது, அத கள்ளர் குகையை மாத்தாதீங்கன்னு சொன்னார் தெரியுமா? நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் என்னன்னா, இந்த மற்ற ஜனங்கள் இருக்காங்களா, புறஜாதியான ஜனங்கள், மற்ற ஆசர்கள் அல்லாத மற்ற பாவியான ஜனங்கள் எல்லாருமே பிராகாரம் வரைக்கும் என்ன செய்யலாம்? வரலாம். இப்ப பிராகாரத்தில் தான் அவங்களுக்கு இடம். அவங்க பரிசுத்த ஸ்தலத்திலேயோ மகாபரிசுத்த என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அந்த தேவாலயத்தை சுத்தி அவங்க நிக்கலாம். இப்ப என்ன பிரச்சனைனா, இவனுங்க தேவாலயத்தை சுத்தி எதை போட்டுட்டான்? கடையை போட்டாச்சு. இப்ப கடையை போட்டதுனால எந்த ஜனத்தாலும் உள்ள என்ன செய்ய முடியல. இப்ப அவங்க வர வேண்டிய இடத்தை இவன் எடுத்துக்கிட்டான். இப்ப அவங்களாம் எங்க நிக்கிறாங்க? இப்ப ஆண்டவர் சொன்னாரு, என் வீடு எப்படி மாத்திட்ட? நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பாவத்தில் விழுந்தா எழும்ப முடியும். இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா, உங்களால் எழும்ப முடியும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் அப்படியே விழுந்து கிடக்குறோம், என்னால் முடியாது. நான் ஆண்டை எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், நீ எழும்பு, உன்னை தூக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஹல்லேலூயா. பழைய சிலத்தன் அடிமைத்தனத்தில் கிடக்குறீங்களா, நான் சொல்கிறேன் உங்களால் என்ன பண்ண முடியும்? எழும்ப முடியும். ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 52 அதிகாரம் 1-2. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாக எருசலேமே உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் வரவில் வருவதில்லை. என்ன எப்படி இருந்துச்சு? நீ தூசில இருக்கிற தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. அப்புறம் என்ன அர்த்தம்னா, அலைஞ்சு திரியாத, நீ அலைஞ்ச நாட்கள் போதும், அமைதியா உட்காருன்றார். அடுத்தது, நீ சிறைப்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ள போன சீயோன் குமார்த்தியே, உன் கட்டுகளை அவிழ்த்து விடு. நீ எதெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறியோ, எதெல்லாம் நீ விழுந்து கிடக்கிறியோ, அதெல்லாம் உன்னால் என்ன பண்ண முடியும்? எழும்ப முடியும். விழுந்து போன சீயோனை பார்த்தா கர்த்தர் சொன்னார், நீ என்னுடைய பரிசுத்த நகரம், எழும்பு. விழுந்து போன சீயோனை பார்த்தா கர்த்தர் சொன்னார், நீ ஏன் பிள்ளை, நீ ஏன் எருசலேம், நீ எழும்பு. ஆமென். நம்ம விழுந்த உடனே பாவி துரோகி நினைச்சிட்டு நம்மளால எழும்ப முடியாம இருக்கிறோம். நம்ம பிரகாசிக்க முடியாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாமளை தாழ்த்திட்டு நாமளே காயப்படுத்தி கொண்டு எழும்ப முடியாது நினைக்கிறதுனால தான் நம்மளால எழும்ப முடியல, நம்மளால பிரகாசிக்க முடியல. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அதை எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு, அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நீ எழும்பு, நிச்சயமாக உன்னால பிரகாசிக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் பிரகாசிக்க விரும்புறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எழும்புங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களால் எழும்ப முடியும். ஆமென். அப்போ பிரகாசிக்கணும்னா என்ன செய்யணும்? எத்தனை பேர் பிரகாசிக்க விரும்புறீங்க? ஏதை மறுபடியும் கேட்குறேன்னா, நான் பிரகாசிக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு என்ன செய்யணும்? இல்லைன்னா அப்படியே இருந்துட்டு போயிட வேண்டியதான்.
போன வருஷத்தை விட இந்த வருஷம் படு மோசமாக போயிடும். ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க விரும்புகிறார். அவருடைய ஒளியை கொடுத்து உங்களை எல்லார் கண்களுக்கு முன்பாக உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு 7 காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்களும் நானும் எழும்ப வேண்டிய 7 காரியம். 1, சங்கீதம் 42 10 11. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நீங்களும் நானும் பிரகாசிப்பதற்கு தடையாக இருக்கிற, இல்லைன்னா நீங்கள் பிரகாசிப்பதற்கு எழும்ப வேண்டிய முதல் காரணம் என்ன தெரியுமா? உங்களை குறித்து மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளினாலே விழுந்து கிடக்கிற அனுபவத்திலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? எழும்பணும். இன்னைக்கு ஏன் உங்களால் பிரகாசிக்க முடியல? ஏன் உங்களால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல? ஏன்னா ஜீவ ஒளியை பெற்றும் சூரியனை விட அதிகமான பிரகாசத்தை பெற்றும் ஏன் என்னால் பிரகாசிக்க முடியலன்னா, மனுஷனுடைய வார்த்தைகள்னால உங்க இருதயம் நிரம்பி கிடக்குது. என்ன அவங்க இப்படி பேசிட்டாங்க, என்ன இவங்க திட்டாங்க, என்ன மட்டம் தட்டிட்டாங்க, என்ன யாரும் என்கரேஜ் பண்ணல, என்ன யாரும் தூக்கி விடல, என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மனுஷனுடைய வார்த்தைகளை நாம் சேர்த்து 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 அதுக்குள்ள விழுந்து கிடக்கிறோம். நம்மளால எழும்ப முடியல. உண்மையா இல்லையா? ஆமென். இன்னைக்கு இந்த காரியத்தில் நீங்க எழும்பணும். உங்களை குறித்து மனிதர்கள் பேச மாட்டாங்கலாம் கிடையாது, பேசுவாங்க. நீங்கள் நல்லது செஞ்சாலும் பேசுவாங்க, தீமை செஞ்சாலும் பேசுவாங்க, ஒன்றுமே செய்யாட்டாலும். ஆமென். என்ன பேசினாலும் என்ன வார்த்தைகள் சொன்னாலும் நீங்கள் விழுந்து விடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்? எழும்பணும். இந்த ஆண்டு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன குறித்து எவ்வளவு நெகட்டிவா எவ்வளவு காரியங்கள் சொன்னாலும் நான் விழுந்து போக மாட்டேன், எழும்பி நிற்பேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க இதுல இருந்து எழும்பி ஆகணும். தேவ பிள்ளைகள் இதுல சோர்ந்து போய் கிடக்க கூடாது, இதுல விழுந்து போய் கிடக்க கூடாது. தாவீது சொல்றான், என்ன குறித்து ஒவ்வொரு நாளும் சொல்றாங்க, உன் தேவன் எங்கே? நீ ஆராதிக்கிற தேவன் எங்கே? அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொன்னார்ல, அவர் எங்க? இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு அவன் நிந்திக்கப்பட்டு துக்கத்தோட கிடக்கிறான். தாவீது சொல்றான், ஏன் என் ஆத்துமாவே நீ கலங்குகிறாய்? உங்க ஆத்துமா கலங்கி போய் கிடக்குது, உங்க ஆத்துமா துக்கத்தோடு கிடக்குது. இந்த ஆண்டு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை பிரகாசிக்க விரும்புகிறேன், நான் என் ஒளியை உன்னை கொடுத்து உன்னை மகிமைப்படுத்த விரும்புகிறேன், ஆனா என்னால முடியல. ஹலோ, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா கர்த்தர் என்ன பிரகாசிக்க பண்ணுவார்? பண்ணவே மாட்டார். ஏன்னா நீங்க பிரகாசிப்பதற்குரிய ஒளியை யாருக்குள்ள வச்சிட்டாரு? ஏங்க, உங்களுக்குள்ள ஒளியை வச்சுட்டு, உங்களுக்குள்ள வல்லமையை வச்சுட்டு, உங்களுக்குள்ள அதிகாரத்தை வச்சுட்டு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, என் புள்ள என்ன பண்ண போறான்? எழும்பி. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதை சூழ்ந்து நம்மளை குறித்து வச்சுக்கிட்டு அதை விட்டு வெளியே வராம அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலவேளை ஆண்டவர் சொல்றாரு, அதை விட்டு வெளியே வா. நீங்க பிரகாசிக்கணும்னா மனிதர்கள் உங்களை குறித்து சொன்ன நெகட்டிவான காரியங்களை விட்டு என்ன செய்யணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெளியே வந்துருங்க. இது ஒரு சிறையிருப்பு மாதிரி. பாபிலோன் சிறையிருப்பு பார்த்திருக்கீங்களா? ஆமென். மொட்டை அடிச்சு கண்ணு புருவத்தெல்லாம் எடுத்து, ஆமென், பார்க்கறதுக்கு அகோரமா ஒரு பட்டணத்துக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருக்கிறான். இதுதான் பாபிலோன் சிறையிருப்பு. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ள தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. மனுஷர்களுடைய வார்த்தைகளால காயப்பட்டு 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 ஒரு மொட்டை அடிக்கப்பட்டவர்களா, ஒரு என்ன சொல்றது, நிந்திக்கப்பட்டவர்களா, அவமானப்படுத்தப்பட்டவர்களைப் போல, வெளியவே வர முடியாதவர்களைப் போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஏனைக்கு நிறைய பேர் வெளியே வரல? ஏனை கர்த்தருக்காக நிறைய பேர் பிரகாசிக்கல? ஏனை கர்த்தருக்காக ஊழியம் பண்ணல? ஏன் எழும்ப முடியல? மனுஷனுடைய வார்த்தை. ஊழியம் பெருசா, மனுஷனுடைய வார்த்தை பெருசா? கர்த்தர் பெரியவரா, மனுஷனுடைய வார்த்தை பெரியதா? யாருக்காக எதை விட போறீங்க? சொல்றது புரியுதா? எதற்காக எதை இழக்க போறீங்க?
கர்த்தருக்காக இவன் என்ன பேசிட்டு போட்டுன்னு சொல்லி எழுப்பி நிற்க போறீங்களா, இல்லை இவன் பேசிட்டானேன்னு சொல்லி இதை ஸ்டாப் பண்ண போறீங்களா? கேட்கல. கர்த்தருக்காக. ஆமென். இந்த ஆண்டு உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்காக எதை வேணாலும் இழப்பேன், ஆனால் அவரை இழந்துட மாட்டேன். மனுஷனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள செயல்பட விடாதிருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தை இது 2 வாரத்துக்கு முன்னாடியே கர்த்தர் கூட பேசியிருந்தார். 2 இல்லை 3 வாரத்துக்கு முன்னாடி. ஆனால் இந்த வார்த்தையை எப்போ எடுத்தேனோ அப்போ எனக்கு வந்துச்சு பிரச்சனை. எப்போவுமே ஒரு மெசேஜை கொடுக்கும்போது முதல்ல யாருக்கு தான் வரும்? நம்மளை போட்டு புடமிட்டு தான் கொண்டு கொடுப்பார். அனுபவித்து சொல்கிறேன். சில நேரங்களில் மனுஷனுடைய வார்த்தைகள் உங்களை தடை பண்ணுது, உங்கள் அபிஷேகத்தை தடை பண்ணுது, உங்கள் ஊழியத்தை தடை பண்ணுது, உங்கள் குடும்ப சமாதானத்தை தடை பண்ணுது. நீங்கள் மனுஷர்களை காயப்பட்டு வீட்டுக்கு வருவீங்க, மனைவி ஏதாச்சும் கேட்பாங்க, மனைவிட்டு எப்படி இருப்போம்? லொல்லுன்னு விழுவோம். புருஷன் வந்து நல்லா அப்படியே சந்தோஷமாக வீட்டுக்கு வருவார், மனைவி இங்கே யாராச்சும் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, வீட்டுக்கு வந்தோடனே அது நீங்களே பார்த்துக்கோங்க. பிள்ளைங்க வாழ்க்கையில் இல்லை, ஏன் என்ன சொல்லிட்டாங்க, நீ அப்படி சந்தோஷமாக இருக்கிற? இன்னைக்கு நிறையருடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய விழுகையாக இருக்குது. கர்த்தர் இருந்து வெளியே கொண்டு வருவாராக. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ முதலாவது நீங்கள் எழும்ப வேண்டியது எதில்? மனுஷனுடைய வார்த்தை. நீங்கள் எழும்புங்க, கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ரெண்டாவது 1 சாமுவேல் 16:1 வேகமாக போ. 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, சாமுவேலே நீ ஏன் துக்கத்தோட உட்கார்ந்து கொண்டே இருக்கிற? ஏன் நான் புறம்பாக்கின, நான் தள்ளி போட்ட சவுலுக்காக நீ ஏன் துக்கத்தோட இருக்கிற? நீ வெளியே வா, நீ உன் கொம்ப நிரப்பு, அதான் தைலத்தால நிரப்பு, நீ ஒருத்தனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும், நீ கிளம்பு, நீ இதுல இருந்து எலும்புன்னு சொல்லி கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்றார். இப்ப சாமுவேலுக்கு என்ன பிரச்சனை? சவுல் புறம்பாக்கப்பட்டிருக்கான். ஐயோ சவுல ராஜா அபிஷேகம் பண்றேன்னு அவனை குறித்து புலம்பிட்டு இருக்கிறான். கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் புறம்பாக்கினவனுக்காக நீ என்ன பண்ணாத. ஆமென். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? மற்றவங்களை புறம்பாக்கினதுக்காக நம்ம அழுகிறது இல்லை, என்னை எல்லாரும் புறம்பாக்கிட்டாங்க பிரதர், என்னை யாரும் அங்கீகரிக்கல பிரதர், என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளல பிரதர், என்னை நம்பல பிரதர், என்னை நம்பியதை என் கையில கொடுக்கல பிரதர், என்னை யாரும் அங்கீகரிக்கல, என் வேலை அங்கீகரிக்கல, என் உழைப்பு அங்கீகரிக்கல, என்னுடைய செயல்பாடு அங்கீகரிக்கல, யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளல, அதனால நான் எப்படி இருக்கிறேன்? இப்ப துக்கத்தோடு இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய சாமுவேல் அப்படிலாம் விழுந்து கிடக்கிற ஆட்கள் பேர் என்னவா? இங்கே எத்தனை சாமுவேல் இருக்கீங்க? கையை தூங்க பார்க்கலாம். தூக்க மாட்டீங்களே. ஆமென். இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் சாமுவேலை நீங்கள் கிடப்பீங்கன்னா ஒன்று தெளிவாக விளங்கிக்கோங்க. உங்களை குறித்த திட்டம் என்ன தெரியுமா? அநேக ராஜாக்களை எழுப்புவது, உங்கள் கொம்பை தைலத்தால் நிரப்புவது. நீங்கள் இதிலேயே விழுந்து கிடந்தீங்கன்னா உங்கள் கொம்பு தைலத்தால் என்ன செய்யாது? கொம்பு ரெடி, தைலம் ரெடி, ராஜாவை கர்த்தர் ஏற்படுத்துகிற ஆளும் ரெடி. ஆனால் சாமுவேல் எப்படி கிடக்கிறான்? துக்கத்தோட கிடக்கிறான். இவன் எவ்வளவு நாள் துக்கத்தோட கிடக்கிறானோ, எவ்வளவு நாள் அதை நினைச்சு என்ன அங்கீகரிக்கலையே, என்னை ஏற்றுக்கொள்ளலையே, எல்லாரும் புறம்பே தள்ளுறாங்களே, யாருக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லி அப்படியே யோசித்து கடக்க 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 அவனை குறித்து வைத்திருக்கிற திட்டம் எல்லாம் தாமதமாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க இதே சூழ்நிலை கிடப்பீங்கன்னா, இதே சூழ்நிலை உங்க குடும்பத்தால, நண்பரால, உறவினரால, யாரால நீங்க அங்கீகரிக்கப்படலன்னு சொல்லி நீங்க துக்கத்தோடு இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன் சீக்கிரம் எழும்பிருங்க, இல்லைன்னா உங்க அபிஷேகம் தாமதமாகி கொண்டே இருக்கும், உங்களால பிரகாசிக்க முடியாது. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. உங்களை கர்த்தர் அங்கீகரிச்சிருக்கிறாரு. கர்த்தர் அங்கீகரிச்சேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அவரை அங்கீகரிச்சதுனால இவங்க என்ன புறக்கணிச்சாலும் எனக்கு கவலை இல்லை, நான் எழும்பி பிரகாசிப்பேன். நீங்க
மனுஷனுடைய அங்கீகரிப்பை நினைச்சு, மனுஷனுடைய ஏற்றுக்கொள்ளுதலை நினைச்சு கவலைப்பட நீங்க எதை இழக்கிறீங்க? தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய அபிஷேகத்தை. ஹல்லேலூயா. ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறது நீங்க தடையா நிக்கிறீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைப்பதற்கு நீங்க தடையா இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்ற அதை விட்டு நீ என்ன பண்ணு? எழும்பு. யார் என்ன அங்கீகரிக்கிறாங்களோ அங்கீகரிக்கலையோ, தேவன் எனக்காக வச்சிருக்கிறது நேரம் நான் என்ன செய்வேன்? ஓடுவேன். ஆமென். இதுல நீங்களும் நானும் எழும்பணும். எழும்ப எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? இதுல சோர்ந்து விழாதீங்க. கர்த்தரன் அங்கீகரிச்சிருக்கிறார் போதும். பரலோகம் என்ன அங்கீகரிச்சது போதும். மனுஷன் அங்கீகரிக்க வைக்க வேண்டியது கர்த்தருடைய வேலை, நம்முடைய வேலை இல்லை. ஹல்லேலூயா. அவ யாரெல்லாம் உங்களை அங்கீகரிக்கலையோ அவங்க முன்னாடிலாம் நீங்க பிரகாசிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? சொல்லுங்க. எழும்பணும். நீங்க எழும்பாம பிரகாசிக்க முடியாது. நீங்க எழும்பாம தேசத்துக்கு ஆசீர்வாதமா மாற முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான், நீ எழும்பு. நீ எழும்பு. கடந்த ஆண்டு எத்தனை முறை நீங்கள் விழுந்திருப்பீங்கன்னு தெரியாது. இது ஆவில என்னோட பேசின வார்த்தை. நான் உட்காந்துட்டு வேற ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஏற்படுத்தி வச்சுருந்தேன். எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இதை பேசணும்னு நினைக்கல. ஆண்டவர் இல்லவே இல்லை, நீ இன்னைக்கு இதுதான் இப்போ கடைசி வரைக்கும் போராடினேன். ஆனால் ஆண்டு இதை கொடுத்ததுனால அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன். எழும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. பிரதர் சிஸ்டர், நீங்கள் எழும்பணும். நீங்கள் எவ்வளவு நாள் எழும்ப தாமதிக்கிறீங்களோ அவ்வளவு உங்கள் பிரகாசத்தை நீங்கள் இழந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு வருஷத்தில் பிரகாசிக்க வேண்டியது 5 வருஷத்தில் பிரகாசிக்க விரும்புறீங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாத்தையும் எப்படி செய்யணும்? உடனே சொல்லுங்க. ஆனால் உடனே என்ன செய்யணும்? நான் எழும்ப மாட்டேன் பிரதர், நான் அப்படியே தான் கிடப்பேன். அவர் எனக்கு உடனே. நான் எழும்ப மாட்டேன் பிரதர், நான் என்னை குறித்து அவங்க பேசிட்டாங்கள பிரதர், என்னை யாரும் அங்கீகரிக்கல பிரதர், அதனால எழும்ப மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன். ஆனால் கர்த்தர் என்னை மட்டும் எனக்கு வேகமா எப்படி செய்வார்? இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க, இது நியாயமா? நியாயம் இல்லைல்ல? சொல்லுங்க. நான் பின்னாடி நான் பதிலே வர மாட்டேங்குது. இது நியாயம் இல்லைல்ல? அப்போ என்ன பண்ணணும்? எழும்பணும். நீங்கள் எழும்புங்க, உடனே பிரகாசிப்போம். ஆமேன். எழும்புங்க, உடனே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அடுத்தது, இப்போ சாமுவேல் ஆண்டவர் அவனுக்காக வைத்திருந்த அந்த அபிஷேகத்துக்கு நேராய் அவன் பிரகாசிக்க கூடாதபடி கடந்தான். அடுத்தது யார் தெரியுமா? ஒரு வசந்த வாசிங்க. யோசுவா 1:1-2. நான் ஸ்டார்ட்டாக போகிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு ஆமென். நல்ல கவனிங்க. இங்க யோசுவா விழுந்து கிடக்கிறான். யோசுவாவைக்காக கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை வச்சிருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். மோசேக்கு அப்புறம் யார் லீடர்? சத்தமா, யோசுவா தான் லீடர். ஆனா இப்ப யோசுவா மோசே மரித்து போனதை நினைச்சிட்டு, மோசே கூட இல்லைன்னு நினைச்சிட்டு விழுந்து கிடக்கிறான். மரித்து போன மோசேக்காக துக்கித்து கொண்டிருக்கிறான். மரித்து போன மோசே கூட இல்லையேன்னு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். கர்த்தர் வந்து யோசுவா பார்த்து சொல்றாரு, யோசுவா, நீ எவ்வளவு நாள் மோசேக்காக, மோசே மரித்து போயிட்டான், மோசே என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்ப? நீ எழும்பு. நீ எதை செய்ய வேண்டும்னா யோர்தானை கடந்து போக வேண்டியது இருக்கிறது. எப்படி கடந்து போக வேண்டியது இருக்குது? நீ கால் வைக்கும்போது அது எப்படி மாறும்? அப்ப என்ன அர்த்தம்னா, உனக்கான அற்புதம் காத்துட்டு இருக்கு, உனக்கான பெரிய பெரிய காரியங்கள் காத்து கொண்டிருக்குது, உனக்கான பெரிய பெரிய பிரகாசமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்குது. நீ இந்த மரித்து போன இடத்துல கிடக்காத, நீ எழும்பு. இன்னைக்கு நிறைய பேர் உங்க வாழ்க்கையில சில மனிதர்கள் உங்களை விட்டு போனதுனால, சில நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சதுனால, சில வேலை உங்களை விட்டு பிரிஞ்சதுனால, சில பொருளாதாரம் உங்களை விட்டு போனதுனால, நீங்க எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, எழும்பு. இதிலேயே நீ இருந்துட்டு இருந்தா நீ பெற்றுக்கொள்ள போகிற அற்புதத்தை இழந்துருவ. உனக்கான கானானை வச்சிருக்கிறேன்,
உனக்கான ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன். இனி கொஞ்சம் கால் எடுத்து வச்சியனா, 2 எடுத்து 8 வச்சியனா கானானுக்குள்ள நீ போயிடலாம். ஆனா அந்த கானானுக்குள்ள போக கூடாதபடி உன் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் உன்னை அமைக்கி போட்டு உட்கார்ந்து இருக்குது. உன் வாழ்க்கையில நடந்த இழப்புகளை நினைச்சு, உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை நினைச்சு உட்கார்ந்து கொண்டிருக்கிற இழப்புகளை விட்டு எழுந்துரு. ஆமென். சபை ரொம்ப அமைதியா இருக்கீங்களே, நினைச்சிட்டு இருக்கீங்களோ இல்ல? ஆண்டு தெளிவா சொல்ற வார்த்தை, நீ ஒரு யோசுவாவாய் கர்த்தர் உங்களை நிறைய பேர் நடத்த விரும்புகிறார். ஒரு தலைவனா நடத்த விரும்புகிறார். ஒரு லீடரா உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஆண்டவருக்கு தேவை நீங்க எழும்புனா மட்டும் போதும். நீங்க எழும்புனா மட்டும் போதும். எதை நினைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? எதை நினைச்சு அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? உங்களுக்கான அழைப்பு பெருசு, உங்களுக்குள்ள இருக்கிற ஒளி பெருசு. உங்களுக்காக அற்புதம் காத்துட்டு இருக்கு. சாமுவேல் உனக்காக ராஜாக்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. யோசுவா உனக்காக சூரியனையும் சந்திரனையும் நிற்க வைக்கிற அதிகாரம் காத்து கொண்டிருக்குது. எவனும் செய்யாத அற்புதம் உனக்காக காத்து கொண்டிருக்குது. யாரை கொண்டும் நடத்தாத அற்புதம் காத்து கொண்டிருக்குது. கானான் உனக்காக காத்து கொண்டிருக்குது. நீ எழும்பணும். சத்தமா சொல்லுங்க, நான் எழும்ப போறேன். அல்லேலூயா. இப்போ எதை விட்டு எழும்பணும்? மனுஷனுடைய வார்த்தைகளை விட்டு எழும்பணும். 2வது எதை விட்டு எழும்பணும்? புறக்கணிக்கப்பட்ட, என்னை யாரும் அங்கீகரிக்கலையேன்னு சொல்ற அனுபவத்திலிருந்து நீங்க என்ன பண்ணணும்? எழும்பணும். 3வது, மரித்து போன இழந்து போன காரியத்தை விட்டு நீங்க என்ன பண்ணணும்? எவ்வளவு காலத்துக்கு மரித்து போனதை நினைச்சிட்டு உட்கார்ந்துருப்பீங்க? எவ்வளவு நாட்கள் இழந்து போனதை நினைச்சு உட்கார்ந்துருப்பீங்க? நீங்க உட்கார்ந்திருக்க அற்புதம் தாமதமாய் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது இன்னும் கொஞ்சம் படு மோசமா இருக்கும். சோம்பேறியே, படுத்திருப்பாய், எழுந்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்பாயோ? ஆம் ஆம் ஆம். இதுல இருந்து எழும்புங்கம்மா. சோம்பேறித்தனம். ஆமென். எதை விட்டு எழும்பணும்? இன்னைக்கு யாருக்கும் இல்லாத சோம்பேறித்தனம் யாருக்கு இருக்கு தெரியுமா? விசுவாசிகள். நீங்களே சொல்லிட்டீங்க. மற்றவங்களுக்கு இருக்கிறத சுறுசுறுப்பு கூட யார்கிட்ட இல்லை? விசுவாசிகள்கிட்ட இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? இருக்கீங்களா? நிறைய பேர் இப்படி ஆட்டுறீங்க. சில பேருக்கு ஒத்துக்கொள்றதுக்கு என்ன வரமாட்டேங்குது, மனசே வரமாட்டேங்குது. சோம்பேறியாக இருக்கிறோம். இல்லை, நான் இந்த வார்த்தையை நான் எடுக்க கர்த்தர் என்னை தெளிவாக பேசுதுன்னு எடுத்தேன். நான் இதை ஸ்கிப் பண்ணேன். நீ ஸ்கிப் பண்ணிட்டு வேற உள்ளே கொண்டு வர யோசித்தேன். இல்லவே இல்லை, ஸ்கிப்பே பண்ணாதுன்ட்டார். அப்போ தான் யோசித்தேன், ஆண்டவரே முதல்ல நானே சோம்பேறியாக இருக்கிறேன். சில இடத்துல நிறைய நேரங்களில் நம்ம சோம்பேறியாக இருக்கிறோம். ஆண்டு சொல்லுவோம், சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே. ஜெபம் பண்ணுறதுல சோம்பேறித்தனம். வேதம் வாசிக்கிறதுக்கு சொல்லுங்கள். நம்ம ஆட்களுக்கு இந்த டிவி பார்க்குறதுக்கு, வெளியே போகிறதுக்கு, மற்ற காரியங்களை பேசுறதுலாம் என்ன இருக்கும்? நேரம் இருக்கும். ஆனால் எதுக்கு மட்டும் நேரம் இருக்கா தெரியுமா? ஜெபிச்சிங்களா பிரதர் சிஸ்டர்? எனக்கு நேரமே இல்லை பிரதர். பைபிள் வாசிச்சிங்களா சிஸ்டர்? எனக்கு. ஆனால் என்ன நேரம் இருந்துச்சு? டிவி பார்க்க, செல்ஃபோன் பார்க்க, அப்புறம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண, அப்புறம் சமையல் பண்ண, அப்புறம் ஸ்கூலுக்கு பிள்ளைகள் அனுப்ப, துணியை துவைக்க, வீட்டை கூட்ட, எல்லாத்துக்கும் எனக்கு என்ன இருக்கு பிரதர்? எனக்கு எதுக்கு மட்டும் நேரம் இல்லை? அப்பனா நான் யாரு? இப்போ விளங்குதா யாரு சோம்பேறின்னு? இப்போ எல்லாம் தலையாடுறீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு ஜெபிப்பதற்கு, தேவனுடைய வேதத்தை வாசிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னானா, அவன் தெளிவா சொல்றேன், அவன் சோம்பேறி. சாக்கு போக்கு சொல்ற ஆளுக்கு பேர் என்ன பேரு? நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, எதுக்கு வேணாலும் சாக்கு சொல்லுங்க, கர்த்தருடைய காரியத்துக்கு என்ன சொல்லாதீங்க. உலகத்திலேயே நம்ம உலகத்தில் காரியத்துக்கு கூட அவ்வளோ வேகம் இருக்குது நம்மகிட்ட. இத்தனை மணிக்கு நம்ம போகணும், அதுக்குள்ளே சமையல் 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் கட 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 முழிச்சு கிளம்பி 1 மணி நேரம் இருந்துருவோம். ஆனால் பைபிள் படிக்க வந்தேன்,
சபைக்கு வந்தா நம்ம எப்போ வருவோம்? அதில் ஒரு சோம்பேறித்தனம் இல்லை? நம்ம வாழ்க்கையில் நிறைய சோம்பேறித்தனங்கள். ஆண்டவர் சொல்கிற அதில் விட்டு என்ன பண்ணு. காலைல எத்தனை மணிக்கு எழும்புறீங்க? அதெல்லாம் கேட்காதீங்க பிரதர். மேன் காலையில் 5 மணிக்கு எழும்புகிறவங்களாம் கழுதையா? இனிமே சொல்கிறது எனக்கு அது கரெக்டாக அது வரல, அதனால் நான் சொல்லலை. அறிவாளி. அறிவாளி. 5 மணிக்கு எழும்புறவங்களாம் யார்? அறிவாளி. 6 மணிக்கு எழுங்குறவங்களா மனுஷனா? மனுஷன். அவன் 7 மணிக்கு எழும்புறவன் சோம்பேறி. அப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, யாரெல்லாம் 7 மணிக்கு எழும்புற இருந்தீங்களோ என்ன பண்ணிருந்தேன்? நீ அறிவாளியா? இன்னும் சொல்லுவாங்க அதுக்கு மேலே எழும்புனா கழுத, அதுக்கு மேலே எழும்புனா அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம அந்த ரகத்துக்கெலாம் போக வேண்டாம். தேவ சமூகத்தில் குறைஞ்சது இந்த சொல்லுவாங்க, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்கும் சொல்லுங்கள்? சில பேர் வந்து நைட் ஒர்க் ஷிஃப்ட் போவாங்க. நைட் ஷிஃப்ட் அவங்கள கொடுத்துருங்க, பாவம். நைட்டு அவங்க வேலை பார்த்துட்டு காலை தான் தூங்குவாங்க இல்லை? ஆனால் நமக்கு இருந்தும் டைம் இருந்தும் தூங்குறோம்னா ஒரு மணி நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்கணுமா? 8 மணி நேரம். 6 மணிலாம் போகாதீங்க பாவம். 8 மணி நேரம் தூங்கணும். சொல்லுங்கள், எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரத்துக்கு மேலே தூங்குனாங்கன்னா அவங்க பேர் என்ன? வீட்டில் கணவர் 8 மணி நேரத்துக்கு மேலே தூங்கினாருன்னா சோம்பேறி. கர்த்தருடைய காரியத்தில் சோம்பேறித்தனப்படாதீங்க. ஊழியத்துக்கு சோம்பேறித்தனப்படாதீங்க. கர்த்தருக்கு கொடுக்கறதுல சோம்பேறித்தனப்படாதீங்க. ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யறதுக்கு என்னப்படாதீங்க. குடும்பத்தில் என்ன காரியத்தை எப்போ செய்யணுமோ அப்போ செய்யணும். அப்படி செய்யலைன்னா கரண்ட் பில்லை இன்னைக்கு கட்டணும், என்ன பண்ணணும்? நான் பல நாள் கழித்து கட்டுவேன்னா இதோட சேர்த்து கட்டுவோம், ஃபைனோட கட்டுவோம். அப்போ நம்ம யார்? சோம்பேறி. இப்படி நிறைய விஷயங்களில் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா சோம்பேறித்தனமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சரியான நேரத்துக்கு வரலன்னா சொல்லுங்க. பஸ்ஸு 10 மணிக்கு எத்தனை மணிக்கு போவீங்க? பஸ்ஸு போனால் போயிட்டு பிரதர் நாளைக்கு போய்க்கலாம் போவீங்களா? ட்ரெயினுக்கு 9:50க்கு ட்ரெயின் எத்தனை மணிக்கு போவீங்க? ஃப்ளைட்டு 9 மணி ஃப்ளைட் எத்தனை மணிக்கு போவீங்க? சரி, சபைக்கு எத்தனை மணிக்கு? அப்போ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய நான் அடிக்கடி சொல்கிறது தான், தேவனுடைய சமூகத்தில் என்னவா இருக்கக்கூடாது? ஆமென். நம்ம சோம்பேறியாக இருந்தோம்னா பிரகாசிக்க முடியாது. நிறைய ஆசீர்வாதங்களின் தடைக்கு காரணம் சோம்பேறித்தனம். நிறைய வாக்கு தத்தங்கள் ஏன் என் வாழ்க்கையில் நிறைவேறல? சோம்பேறித்தனம். வசனம் சொல்லுது, சோம்பேறித்தனமா இன்னும் கொஞ்சம் உறக்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இருந்தீங்கன்னா எதுதான் வருமா? தருத்திரம் தான் வரும். அது எப்படிங்க? சோம்பேறியா இருந்துட்டு வாக்கு தத்தத்தை எதிர்பார்க்க முடியும்? சோம்பேறியா இருந்துட்டு வாக்கு தத்தம் வராது, தருத்திரம் தான் வரும். ஏன் என் குடும்பத்தில் கஷ்டம், ஏன் என் பிரச்சனை பிரதர்? நிறைய இடங்கள்ல சோம்பேறித்தனம். இன்னைக்கு ஆவியானவர் தெளிவாக சொன்னதுனால சொல்றேன், தயவு செய்து இந்த வருஷம் தீர்மானம் எடுங்க, ஆண்டவரா இனி சோம்பேறித்தனம் என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவேன். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கிற பேரு ஞானவான்கள், அதை வீணடிக்கிறவங்க பேரு சோம்பேறிகள். இன்னும் சோம்பேறியை குறித்து நிறைய இருக்கு. அவன் வயல் நிலமெல்லாம் முறிஞ்சு, அதாவது மூட்காடா இருக்குமா. நம்ம குடும்பத்தை மூட்காடாய் மாற்றுறதும் வாக்கு தத்தங்களாய் பிரகாசமாய் மாற்றுறதும் யார் கையில் இருக்கு? ஆண்டவர் உங்களை பிரகாசிக்கும்படி விரும்புகிறார். அவர் அவருடைய ஒளியை நமக்குள்ள வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, சோம்பேறித்தனத்தை விட்டு எழும்புவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையை குலுக்கி சொல்லுங்க, உங்க சோம்பேறித்தனத்தை விட்டு எழும்புங்க. சில பேர் சில இடங்களில் ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஆமென். ஆனால் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்கணும், நான் எதில் சோம்பேறித்தனம், நான் எதை எந்த சரியானத்தில் செய்ய மாட்டேன், எந்த காரியத்தில் நான் எழும்பணும், அதை கண்டுபிடிங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. வேகமாக போவோம். அடுத்தது ஒரு வசந்த வாசிங்களா? மத்தேயு 14:28-29. மத்தேயு 14:28-29. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். நல்லா கவனிங்க. இப்போ படகு கடலில் போயிட்டு இருக்குது. படகுல எத்தனை சீசல் இருக்காங்க? எத்தனை பேர்? 12 பேர் இருக்காங்க. கடல்
கொந்தளிக்குது. கடல்ல பெருங்காற்று வீசி கொண்டிருக்குது. இயேசுவானவர் கடல்ல நின்று கொண்டிருக்கிறார். இப்ப பேதுரு படகுல 12 பேர் உட்கார்ந்து இருக்கிறான். இந்த 12 பேருக்குள்ள ஒரு பயம். என்ன பயம்னா, என்ன சோர்வுனா, அதுல உட்கார்ந்துகிட்டு கடல் மேல நடக்க முடியாது, இந்த கடலை கடந்து போக முடியாது. அந்த புயலை பார்த்து, கடல் கொந்தளிக்கிறத பார்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். யாருக்கு எழும்ப மனசு இல்ல. இப்ப பேதுரு கேட்கிறான், ஆண்டவரே நீரே ஆனால் நான் இந்த கடல் மேல என்ன செய்யணும் சொல்லுங்க, நடக்கணும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு வா அப்படின்றார். உடனே என்ன பண்ணான்? முதல்ல எழுந்தான். எதை விட்டு சொல்லுங்க? இன்னைக்கு உங்க படகை விட்டு நீங்க எழும்ப வேண்டியது அவசியம். நிறைய பேர் பிரச்சனைகளை பார்த்துட்டு, போராட்டங்களை பார்த்துட்டு, அந்த சூழ்நிலை நடுவாய் கடந்து போவதற்கு பயந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. இதை செஞ்சா பிரச்சனை ஆயிருமோ, இதை செஞ்சா இப்படி ஆயிடுமோ, இதை செஞ்சா அப்படி நான் நல்லது வராதோ, இல்லைன்னா நான் விழுந்துருவேனோ, இல்லை தோற்று போயிடுவேனோ. அந்த சூழ்நிலையை பார்த்து பார்த்து அந்த சூழ்நிலையை கடந்து ஒரு அற்புதத்தை காண கூடாதபடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. பேதுரு எழுந்து நடந்ததுனால வரலாற்றில் பேர் எழுதப்பட்டது. இயேசுக்கு அப்புறம் கடலில் நடந்த ஒரே ஆள் யாரு? எத்தனை பேருக்கு கடல்ல நடக்க ஆசை சொல்லுங்க? எத்தனை பேருக்கு புயலையும் காற்றையும் மேலே நடந்து போகணும்னு ஆசை? பார்த்து பயந்துட்டு உட்காராது. என்ன பண்ணுங்க சொல்லுங்க? எழும்புங்க. படகு விட்டு என்ன பண்ணுங்க? ரெண்டாவது, இந்த வசனத்தில் நீ எதை விட்டு எழும்பணும் தெரியுமா? அவங்க கூட இருக்கிறாங்க பாருங்க, 12 பேர். அந்த 12 பேரை விட்டு நீங்கள் என்ன செய்யணும்? ஒருத்தன் சொல்லுவான், டேய் அறிவு இருக்காடா உனக்கு, எது மேலடா நடக்க ஆசைப்படுற? புயலும் காத்தும் அப்படி அடைக்குது, படகு என்ன பண்ணுது? நீ எடுத்து வச்சு அடுத்த செகண்ட் விழுந்துருவாடான்னு ஒருத்தன் சொல்லுவான். என்னத்தை சொல்லுவான்? டே அவர் இயேசுவோ ஆவியோ தெரிலடா, சரியா தெரில, தயவுசெய்து என்ன பண்ணாத, படகை விட்டு. 11 பேரும் 11 விதமாக சொல்லுவான். இப்போ நீங்கள் 12வது ஆளா அந்த 11 பேரை கையை கொடுத்துட்டு, ஆமாம் பிரதர், கரெக்டு பிரதர், அப்படி உட்கார போறீங்களா? இல்லை, நான் எழும்ப போகிறேன்னா. சில 11 பேரை விட்டு நீங்கள் வெளியே வந்தே அந்த இந்த 11 பேரை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் சில 11 பேரை விடலைன்னா நீங்கள் கடல் மேலே நடக்க முடியாது, பிரகாசிக்க முடியாது. கடலையும் காற்றையும் நீங்கள் அடக்கி ஆள முடியாது, கர்த்தர்கிடத்தில் போக முடியாது. இன்னைக்கு ஆண்டு எதிர்பார்க்குறாரு, உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கிறான் பாரு, உன்னை சுற்றி நீ கடல் மேலே நடக்க முடியாதபடி தடை பண்ணுறான் பாரு, அவனை விட்டு நீ என்ன பண்ணு? ஆகாத சம்பாஷணைகளை விட்டு எழும்புங்க, ஆகாத உறவுகளை விட்டு எழும்புங்க, ஆகாத நண்பர்களை விட்டு எழும்புங்க. நீ தேவனுக்காக எழும்ப கூடாதபடி தடையா நிற்கிற உறவுகளை விட்டு எழும்புங்க. அவங்க வேண்டான்னு சொல்லல, அந்த இடத்தை விட்டு எழும்புன்னு சொல்றார் கர்த்தர். இன்னைக்கு நிறைய நேரங்கள் நீங்க பிரகாசிக்க கூடாம இருப்பதற்கு காரணமே உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்க தான். ஆமேன். எத்தனை பேர் எழும்ப போறீங்க? சில பேருக்கு சில ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு விட முடியல பிரதர். அவங்க இல்லைன்னா நான் இல்லை பிரதர். அவன் நரகத்துக்கு போவான், நீங்களும் போவீங்களா சொல்லுங்க? கிணத்துக்குள்ள உள்ள சொல்லுவான், உழுவீங்களா? அது மட்டும் பண்ண மாட்டோம் பிரதர், ஆனால் அவன் எனக்கு வேணும் பிரதர். அவங்களே தூக்கி எடுக்கணும். ஆண்டு சொல்றாரு, அவனை விட்டு எழும்பு. உன்னை குழிக்குள்ள தள்ள நினைக்கிறான், அவன் பாதியில் போகாத, நீ உனக்காக பிரகாசம் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை சொல்லியிருக்கேன்? 6 தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை, கடைசி வேகமாக 1 5 தான் சொல்லியிருக்கேனா? சரி, மீதி உள்ளது அடுத்த வாரம் பார்ப்போம். மீகா 7ஆம் அதிகாரம் 8 வாசிங்க பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. மீகா 7:8. ஏன் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் சொல்லுங்க, நான் விழுந்தாலும், நான் விழுந்தாலும் சொல்லுங்க, நான் விழுந்தாலும் 7 தரம் விழுந்தாலும், இன்னைக்கு 5 தான் பார்த்துருக்கோம், 5 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பேன். ஆமேன். உங்களுக்கு விரோதமாய் நீங்கள் விழுகிறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு சத்துரு இருக்கிறான். ஹலோ, நீங்கள் விழுகிறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு சத்துரு இருக்கிறான். உங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் 2 பேர் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் இயேசு, ஒரு பக்கம் சத்துரு. சாத்தான் நிற்கிறான். இயேசு சொல்றாரு, என் பிள்ளை மனுஷனுடைய வார்த்தையை கேட்டாலும் அவன் விழுந்தாலும் என்ன பண்ணுவான்? எழும்புவான். பிசாசு சொல்றான், அவன் எழும்ப மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அவன் 11 பேரை விட்டு எழும்புவான். பாக்குறியா? பிசாசு சொல்றான், அவன் கையை பிடிச்சிட்டு கையை கோத்துட்டு நிக்கிறான், எப்படி எழும்புவான்? இயேசு சொல்றாரு, என் பிள்ளை இந்த துக்கத்தை விட்டு, மரித்து போன காரியத்தை விட்டு எழும்புவான். பிசாசு சொல்றான், அவனே அதுக்குள்ள கிடக்கிறான், அவனால என்ன பண்ண முடியாது. என்ன பண்ண போறோம்?
இயேசு அவமானப்படுத்த போறோமா, பிசாசு அவமானப்படுத்த போறோமா? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இருளிலே நடந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். எனக்குள்ள இருக்கிற ஒளி எப்படிப்பட்ட ஒளி தெரியுமா? நான் விழுந்தாலும் எழும்பி நடக்க பண்ணுகிற ஒளி. அல்லேலூயா. நான் சோர்ந்து போனாலும் என்னை கம்பீரமாய் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற ஒளி. அப்படிப்பட்ட ஒளியை கர்த்தர் எனக்குள்ள வைத்திருக்கிறார். அதனால சத்துருவை எனக்கு விரோதம் என்னப்படாத, சந்தோஷப்பட. நான் விழுந்தாலும் எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி விசுவாசத்தோட எழும்ப போறீங்க. இன்னைக்கு நான் எழும்புகிற காரியம் எல்லாத்துல இருந்தும். ஆமென். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களை படுக்கப்பட்டுச்சோ, எதெல்லாம் உங்களை விழ தள்ளிச்சோ, அதுல இருந்தாலும் நான் எழும்ப போறேன் ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் சேதப்படுத்தாது. எல்லா சோம்பேறித்தனத்திலிருந்து நான் எழும்ப போறேன். எல்லா துக்கத்திலிருந்து எழும்ப போறேன். மன பாரத்திலிருந்து எழும்ப போறேன். பாரத்திலிருந்து எழும்ப போறேன். எல்லாவற்றிலிருந்து கர்த்தரை எழும்ப பண்ணுவீராக, எழும்ப பண்ணுவீராக. ஹல்லேலூயா. தாய்க்குள்ள கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் எழும்ப விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் எழும்ப விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் விழுந்த காரியத்தில் எழும்ப விரும்புகிறேன். கடந்த வருடம் நீங்க இதெல்லாம் விழுந்திருந்திருக்கலாம். கடந்த வருடம் எழும்ப முடியாம சோர்ந்து போயிருந்திருக்கலாம். இந்த வருடத்தில் நான் எழும்பி ஓட போகிறேன். எந்த இடத்துல விழுந்தேனோ அதே இடத்துல எழும்ப போகிறேன். எந்த இடத்துல சோர்ந்து போனேனோ அதே இடத்துல எழும்ப போகிறேன். எத்தனை பேர் விசுவாசமா சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் எழும்ப போறேன்ப்பா, நான் எழும்ப போறேன் ஆண்டவரே. நான் எழும்புகிறத எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. ராபா லாகா தாலா ராமா ஷாக்கா டாலா ராமா பாபா ரீமாலா ராகா தாலா ராமாலா ராபாலபா. நான் எழும்புவேன். சொல்லுங்க, நான் எழும்புவேன். சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுகை போல எழும்புவே, சீரகை அடித்து எழும்புவே. கழுகை போல எழும்புவே, சீரகை அடித்து எழும்புவேன், 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 எழும்புவேன். கழுகை போல எழும்புவேன், சீரகை அடித்து எழும்புவேன். கழுகு தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து, தன் ரெக்கைகளை இழந்து, தன் பலனை இழந்து தனியா ஒரு குகைக்குள்ள நிற்கும். அதுக்கு யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்க. அது அழுகிற சத்தம் பல மைல் தூரத்துக்கு கேட்கும். யாராச்சும் காப்பாற்ற மாட்டாங்களா? யாராச்சும் உதவி செய்ய மாட்டாங்களா? எதுவும் வராது. அது காத்திருக்கும். அது இன்னொன்னு செய்யும். என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில எதெல்லாம் எழும்ப முடியாம என்ன தடை பண்ணுதோ, நான் உயர பறக்க கூடாதபடி எது தடை செய்தோ, அந்த ரெக்கைகளை எல்லாம் பிக்கும். அந்த ரெக்கைகளை எல்லாம் தன் உடம்புல அதே பிச்சு போடும். அதே பிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ரெக்கையா இது எனக்கு வேண்டாம், இது என்ன தடுக்குது, இது என்ன தடுக்குது, இது என்ன தடுக்குது, இது என்ன தடுக்குது, இந்த ரெக்கை எனக்கு வேணான்னு சொல்லி தன் அழகை கூர்மையாக்கி தன் சரீரத்தில் அதே கொத்தி 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 அந்த ரெக்கைகளை எல்லாம் பிரித்து ஏய்த்து போடும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன ரெக்கை இருக்கு? எத்தனை பேர் பிச்சு போட ரெடியா இருக்கிறீங்க? எனக்குள்ள இருப்பது மகிமையின் ஒளி, எனக்குள்ள இருப்பது ஜீவனுள்ள ஒளி, எனக்குள்ள இருப்பது ஆசீர்வாதத்தினுடைய ஒளி, எனக்குள்ள இருப்பது நன்மையின் ஒளி, எனக்குள்ள இருப்பது இருளை ஜெயிக்கிற ஒளி. அந்த ஒளி பிரகாசிக்கணும்னா என் வாழ்க்கை இருக்கிற எல்லா ரெக்கைகளையும் நான் பிரித்து எரிஞ்சு போடணும். நான் எழும்பணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் எழும்பணும் ஆண்டவரே. அந்த கழுகு ஒரு நாள் எழும்ப ஆரம்பிக்கும். புது ரெக்கைகள் முளைக்க ஆரம்பிக்கும்.
இதுவரை காணாத உயரத்தை அதுக்கப்புறம் அது காண ஆரம்பிக்கும். இதுவரை பார்க்காத உயரத்தில் பறக்க ஆரம்பிக்கும். எந்த கழுகும் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட உயரமான இடத்துல பிரகாசிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசிய தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை எழும்ப பண்ண விரும்புகிறார். நீ எழும்பு. கழுகை போல எழும்பு. கழுகை போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. கழுகை போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. எழும்புவே, 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 எழும்புவே. கழுகை போல எழும்புவே, சிறகை. ஆமா ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதெல்லாம் எழும்பணுமோ நீங்கள் கற்றுக் கொடுத்த சத்தியத்தின்படி எழும்ப எங்களுக்கு உதவி செய்யும். மனிதர்கள் எங்கள் வாழ்க்கையில் சொன்ன வார்த்தைகளை நினச்சி நாங்கள் உட்கார்ந்தது போதும்பா. இதிலேருந்து நாங்கள் எழும்ப விரும்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் மரித்து போன காரியங்களை நினைத்து அழாமல் அதிலிருந்து நாங்கள் எழும்ப போகிறோம். அண்ட் எங்களை அங்கீகரிக்கலையேன்னு சொல்லி உட்கார்ந்த அனுபவத்தை நாங்கள் எழும்ப விரும்புகிறோம். எங்கள் சோம்பேறித்தனத்திலிருந்து நாங்கள் எழும்ப விரும்புகிறோம் ஆண்டவரை. நாங்கள் 12 எங்கள் கூட இருக்கிற ஜனங்கள் மத்தியிலிருந்து நாங்கள் எழும்ப விரும்புகிறோம். சூழ்நிலைகள் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் நாங்கள் பயப்படாமல் நாங்கள் எழும்ப விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், இப்படிப்பட்ட காரியங்களை எங்கள் சபையார் இந்த ஆண்டு எழும்புவார்களாக. எங்கள் சபையார் எழும்புவார்களாக. உங்கள் மேலே கையை வச்சு, தலை மேலே கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் இதுலேருந்து நான் எழும்பன ஆண்டவரே. இனி எக்காரணத்தை கொண்டு இதில் விழமாட்டேன். ஒருவேளை விழுந்தால் நான் எழும்புவேன், திரும்ப எழும்புவேன் சொல்லுங்க. ஏன் எழும்புகிறத யாராலும் தடுக்க முடியாது. நான் எழும்பி ஓடுகிறத எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. நான் எழும்பி ஓடுறத எந்த சாத்தானாலும் தடுக்க முடியாது. நான் கழுகை போல எழும்பி பிரகாசிக்க போறேன். எங்களை பிரகாசிக்க பண்ணுவதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.